2 பேர் அவ கொடூரமா கொன்னு இருக்கா. அசுர சந்ததி. அந்த சக்திய பகவதி அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலே வச்சு அடக்குனாரு. அந்த ஆளோட பேர் என்ன? சக்கரபாணி. ஆமா ஆமா, சக்கரபாணி. அது இருக்கட்டும். வர்ற வழியில பகவதி அம்மன் கோவிலை பார்த்தேன். அங்க துர்சக்திகளை கட்டி போட்டு தண்டிச்ச இடத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அங்க கன்னி பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு எழுதியிருந்ததையும் நான் பார்த்தேன். நாகங்களோட கோவிலுக்கு கூட பெண்கள் போயிட்டு வரலாம். நீ சொல்ற அந்த ஆத்மா பெண்களுக்கு பிடிச்சவ தானே? அப்புறம் ஏன் ஒதுக்கி வச்சிட்டீங்க? நீ எப்படி காலேஜுக்கு வரத்தானே போற? அப்ப நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன இந்த அப்ப நான் கிளம்புறேன். இன்னும் 1 வாரம் டைம் இருக்குமா? 2-3 நாள் முன்ன பின்ன ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ வர, கையெழுத்த போடுற. ஃபாதர், நீங்க எங்க? அது நான் வந்து இங்க அது வந்து என்னன்னா, நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். ஃபாதர் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்தாரு. நான் ஒன்னும் விருப்பப்பட்டு ஒன்னு அனுப்பல. நீ படிக்கணும்னு தான் அனுப்பி வச்சேன். உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் நினைச்சேன். ஆனா வேலைக்கு போறதெல்லாம் வேண்டாம். நான் இப்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதே உனக்கும் சேர்த்துதான். உன் கழுத்துல தாலி தான் இல்ல, இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தான், மறந்துடாத. பகவதி அம்மன் கோவில் திருவிழா முடிஞ்சிருச்சுன்னா முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கும். ஒரு பொண்ணு படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுனா எப்படி? கத்துக்கிட்டத 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும்ல. ஆனா ஃபாதர், ஏற்கனவே நாங்க பேசி முடிச்ச சம்பந்தம். நீங்க நடுவுல பேசி எதுவும் கெடுத்துட வேண்டாம். நீங்க முதல்ல கிளம்புங்க. நான் வரேன். ஐயோ, போங்க போங்க. சித்தி, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது தேவை ஏற்படும் நினைச்சேன். ஆனா இப்போ அதை விட முக்கியமான தேவைகள் என்னோட அனுப்பிரபா டீச்சருக்கு தான். என்னோட டீச்சரை அந்த அரவிந்தன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் எவ்வளவு மோசமானவன் உங்களுக்கே தெரியும். இதுக்கு எங்க அம்மாவும் காரணம். இனி அவனோட பிரச்சனை இல்லாம நீங்க தான் காப்பாத்தணும். என் டீச்சர் நிம்மதியா இருக்கணும். எனக்கும் அதான் தேவை. கடவுளே, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். மறுபடியும் அவ ஆரம்பிச்சிட்டாளா? இது ஒரு துர்மரணம், நடந்தே தீரும். சுத்தம் பண்ணி இதை அடக்கம் பண்றதுக்கு தான் இங்க யாருமே இல்லையே. தேவிக்கு கோபம் வந்ததுன்னா பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியல.